ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்றைக்கு செஞ்ச சமையல்னே தெரியல. முருங்கைக்கீரை பொரியலும் வெங்காய குழம்பும். வீடியோ எடுக்க முடியலங்க, நான் செல்லை வச்சுக்கிட்டே எடுக்க முடியல. சரி, சமையல் முடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்தேன். ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பிட்டோமோ அதை தான் நான் வீடியோ எடுத்துருக்குறேன். இது என்ன குழம்பு? பச்சை பயிறு குழம்பும் கோஸ் பொரியலும். பாருங்கள், எங்கள் வீட்டில் மோர், தயிர், ரசமாக செய்யணும். ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு முட்டை ரெகுலராக டெய்லி சாப்பிட்ருவோம். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸுங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிவிட்டோம், நைட்டு 10 மணி ஆயிடுச்சு இந்த ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்றதுக்கு. திடீர்னு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால் ஃபோன் பண்ணி சொன்னோம். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா சில டைமில் வாங்கி தரமாட்டாங்க. அன்றைக்கி என்ன மாநிலையே தெரியல, வாங்கி தந்தாங்க, சாப்பிட்டாச்சு. இது என்ன குழம்பு? சாம்பாரும் கீரையும். எங்கள் வீட்டில் டெய்லி முட்டை இருக்கும், புரோட்டாவும் சில்லி சிக்கனும். இதை வாங்கிட்டு வரும்போது எங்கள் பிள்ளைகள் தூங்கிடுச்சு. நானும் எங்கள் வீட்டுக்காரனும் சாப்பிட்டோம். என்னென்னு தெரியல, இன்றைக்கி எங்கள் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் நாங்களே சில்லிலாம் ஒரு ஆளுக்கு ஒரு புரோட்டாவும் கொஞ்சம் சில்லிலாம். நிறையெல்லாம் புரோட்டா வாங்கிட்டு வர மாட்டாங்க. பாருங்க, மொத்தமே இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஆளுக்கு ஒரு பீஸ் தான், அப்படி தான் வாங்கிட்டு வருவாங்க. நிறையா வாங்கி தர மாட்டாங்க அந்த புரோட்டா, அந்த சில்லி. வீட்டில் செய்கிறது வந்து உடம்புக்கு பாதுகாப்பு. ஆனால் டேஸ்ட்டு கடையில் வாங்குறது தான் நல்லா இருக்குங்க. பிள்ளைகள் இப்படி என்ன மசாலா போடுதாங்கன்னு தெரியல. பழைய எண்ணெயில் போடுறதுனால டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு தெரியல. உப்பு காரம்லாம் சுள்ளுன்னு இருக்கணும். பாருங்கள், அந்த ஒரு ஆளுக்கு ஒரு புரோட்டா தான், அதுக்கு மேலே கிடைக்காது. எங்கள் வீட்டில் புரோட்டா அளவாக தான் சாப்பிடுவோம், நிறையலாம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு திட்டிட்டுவார், நிறைய கட்டணும். அளந்து தான் வாங்கிட்டு வருவார். புரோட்டாவுக்கும் சிக்கனுக்கும் பொருத்தமாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃப்ரைடே நைட்டு வாங்கினது ஃப்ரைட் ரைஸ், அதுக்கு முந்தின நாள் நைட்டு வாங்கினது. ஒரு உணர் இருந்தால் கேட்டால் வாங்கி தருவாங்க, மற்ற நேரம் வாங்கி தர மாட்டாங்க. சண்டைக்கு வந்துடுவாங்க, நாக்கு அப்படி கேட்குது அப்படின்ட்டு. இது என்ன? ஈரல் குழம்பும் புரோட்டாவும். இது வீட்டில் செய்யலைங்க, நான் சும்மா ஒரு பிக்சர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை நாங்கள் சாப்பிடவும் இல்லை, வீட்டில் செய்யவும் இல்லை, கடையில் வாங்கவும் இல்லை. ஃபோனில் எதையோ அந்த பிக்சர் கிடச்சிது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இது எங்கள் வீட்டு சாப்பாடு கிடையாது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுல்ல, அதனால் அந்த பிக்சரை சுட்டுட்டு என் செல்லில் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஈரல் அப்படியே முழுசாக போட்டிருக்காங்க பாருங்கள். கடன் நினைக்கிறேன், அதான் அப்படி இருக்கு பாருங்கள். வீட்டில் பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ் விட்டு வந்துச்சு, என்ன சாப்பாடுன்னு கேட்டுச்சு. சாம்பார்னு சொன்னோடனே மூஞ்சி திருப்பிட்டு போயிடுச்சு. உடனே கடையில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். எஸ்எஸ் பிரியாணி 380 ரூபா. டேஸ்ட்லாம் சும்மா நார்மலாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் சாப்பிட்டோம். பிள்ளைகள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுச்சு. அப்புறம் நாங்கள் பெரியவங்க 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதனால் ஓரளவு போதுங்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. இந்த கத்திரிக்காய், தயிர், அப்புறம் இந்த பிரெட்டெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு முட்டை, 2 பீஸ் பெரிய பீஸு, ஒரு பீஸ் சின்ன பீஸ் இருந்துச்சு. அதனால் 350 ரூபாய்க்கு வாங்கி நல்லா சாப்பிட்டோம். போதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு, மன நிறைவாக இருந்துச்சு, ஏமாறல.
பிரியாணி பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான். தாங்க ப்ரெட் அல்வா கொஞ்சோண்டு தான் வச்சுருந்தாங்க, அதே எங்கள் பிள்ளை அடித்து பிடிச்சி சாப்பிட்டுச்சு. இது வீட்டு சாப்பாடுங்க. இது என்ன குழம்பு? இதுவும் வெங்காய குழம்பா, கோஸ் பொரியல். இந்த சாப்பாடை பார்த்தாலே எங்கள் பிள்ளை என்னம்மா டெய்லி ஒரே ஏதாவது செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி திட்டுதுங்க. அதனால தான் ஆர்டர் போட்டு சாப்பிட்ருச்சு. சரி, அடிக்கடிலாம் ஆர்டர் போட மாட்டோம், என்றைக்காவது ஒரு நாள் தான். ஓகே, டாட்டா பாய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.